சாந்தி. அவ்யக்த சமிகை 28 ஜூன் 2024. பாபா இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு படிப்பினை கொடுக்குறாருன்னா, பல் यह पुराना शरीर है लेकिन बलिहारी इस अंतिम शरीर की है जो श्रेष्ठ आत्मा इसके आधार से अलौकिक अनुभव करती है. பாபா புரிய வைக்கிறாரு, இது பழைய சரீரமாக இருக்கலாம், ஆனால் இந்த கடைசி சரீரத்தில் தான் நமக்கு சிவபாபா கிடைச்சிருக்காரு, பரமாத்மா கிடைச்சிருக்காரு. அப்போ இந்த சிரேஷ்ட ஆத்மா விலைமதிப்பற்ற இந்த ஒரு உயரிய, அதாவது எப்படி சொல்ல, இந்த ஒரு உயர்ந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நாம் அலௌகிக்க அனுபவங்களை அடைகின்றோம். இது பத்தித்தமான சரீரமாக இருக்கலாம், கடைசி சரீரமாக இருக்கலாம், ஆனால் இதன் மூலமாக தான் நாம் பாபாவை அடைஞ்சிருக்கோம். तो ஆத்மா और शरीर कंबाइंड हैं. அப்போ பாபா சொல்றாரு, ஆத்மா மற்றும் शरीरம் இரண்டுமே இணைந்த ரூபத்தில் இருக்கின்றது. पुराने शरीर के भान में नहीं आना है लेकिन मालिक बन इस द्वारा कार्य कराने हैं. ஆக பழைய சரீரத்தினுடைய உணர்வில் நீங்கள் வராதீர்கள், ஆனால் மாலிக் எஜமானனாகி இதன் மூலமாக காரியங்களை செய்ய வையுங்கள். इसलिए आत्म अभिमानी बन कर्म योगी बन कर्मेंद्रियों द्वारा कर्म कराते चलो. எனவே நீங்கள் மாலிக்காக ஆகி எஜமானனாகி இதன் மூலமாக காரியங்களை செய்ய வையுங்கள். ஆத்ம உணர்வுடையவராகி கர்ம யோகியாகி கர்ம இந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்ய வையுங்கள். कर्तापन के बांध से मैं करता हूँ, मैंने किया, यह मैंपन से मुक्त रह कर्म करना ही कर्मयोगी स्टेज है. பாபா சொல்றாரு, நான் தான் செய்கின்றேன் எனக்கூடிய நான் தான், அந்த நான் எனக்கூடிய உணர்வு, நான் செய்யவில்லை, பாபா செய்ய வச்சிட்ருக்கிறாரு. ஸோ நான் என்பதிலிருந்து விடுபட்டு கர்மங்கள் செய்வது தான் கர்மயோகி நிலையாகும். ஸோ பாபா என்ன சொல்கிறாரு, இந்த நான் என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நான் ஒரு ட்ரஸ்டி என்பது உங்களுக்கு அனுபவமாகும். எனவே நான் செய்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வை நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுங்கிறாரு பாபா, விடணுங்கிறாரு. ஸோ அதனால் பாபா என்ன புரிய வைக்கிறாரு, நான் ஆத்மா, நான் ட்ரஸ்டி, அதே போல் நான் ஆத்மா இந்த சரீரத்தினுடைய மாலிக், இந்த சரீரத்தினுடைய எஜமானனாக இருக்கின்றேன். இந்த சரீரம் மூலமாக நான் என்ன கர்மங்கள் செய்தாலும் அது பாபாவினுடைய ஒரு சைகையோடு, அவருடைய அனுமதியோடு, அவருடைய ஸ்ரீமத்தோடு எப்படி செய்யணுமோ நான் அப்படி தான் கர்மங்களை செய்ய வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு உணர்வில் இருந்து இந்த நான் என்பதை நாம் முற்றிலுமாக முடித்துவிட வேண்டும். அதுதான் இன்றைக்கான பாபா நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. நல்லது. ஓம் சாந்தி.